ஏன் நான் அந்த பேர் வச்சு கூப்பிட்டேன்? அது அது வந்து சார், எங்க ஊர்ல அழகா இருக்கிற பசங்களை இப்படிதான் சார் கூப்பிடுவோம். ஏய், என்ன வளர்ற? அந்த அடால்ஃப் ஹிட்லர் என்ன அழகாவா இருந்தா? ஐயோ சார், விடுங்க சார். என்ன ஆம்பளைங்க தொட்டா கூச்சமா இருக்கும் சார். அந்த சமயத்துல நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது சார். ஏதாவது ஃப்ளோல வந்திருக்கும், விடுங்களேன். ச்சீ, ஆம்பளை இருந்துகிட்டு உனக்கு ஏன் இவ்ளோ கூச்சன்னு எனக்கு தெரியல. ஆம்பளையா இருந்தா தானே. வீரசிங்கன்னு பேர் வச்சிருக்கீங்க, ஆனா டம்மியா இருக்கீங்க. வீரசிங்கன்னு பேர் மாத்திக்கிட்டு டம்மி சிங்கன்னு வச்சுக்கோ. ஓகே சார். சரி, உன் ஷர்ட் எல்லாம் மாத்த வேணாம். அட்லீஸ்ட் பாத்ரூம் போயிட்டு அந்த கரை எல்லாம் தொடச்சுக்கோ, இல்லன்னா அங்கேயே செட் ஆயிடும். ஓ சார், அத்தி எஸ்கேப் ஆயிரு. இப்படி நீலிராம். ஹிட்லர் என்ன ஆம்பளைன்னு நம்பிட்டாருன்னு சந்தோஷப்பட்டா அதுவே வினையாடும் போல இருக்கே. ஆம்பளைங்கிறதுனால ரொம்ப நெருங்குறாரு. நான் தானே கண்டுபிடிச்சிருவாரு போல. என்ன பண்றது? வந்தேன், காஃபி கொடுத்தேன், ரூமை கிளீன் பண்ணேன். இதுக்கு மேல என்ன வேலைன்னு கேட்டு ஹிட்லர் என்ன வெளியே அனுப்பிடுவாரோ? நாளை கூல் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் டைம் வேணுமே. என்ன பண்ணலாம்? ஐடியா. ஐ எம் சாரி ஹிட்லர், இத நான் தரையில ஊத்த போறேன். நீ காலை வச்சு வழுக்கி விழ போற. என்ன பண்றது? பழம் வேணும்னா கல்லுல அடிச்சாதானே விழும். நீ விழுந்தாதான் எனக்கு பழம். சரி, பலன் கிடைக்கும். சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா, சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா. இந்த அதிரடி ஆக்ஷனுக்கு பேரு ஆபரேஷன் ஷாம்பு. இந்த ஹாசினி மேல கைய வச்சாலும் இந்த ஷாம்பு மேல கால வச்சாலும் ஒரே முடிவுதான். அது ஐயோ அம்மா. ஏய், என்ன நடக்குது? யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்க? அம்மா எதுக்கு கூப்பிடுற? சார், அம்மா ஞாபகம் வந்துருச்சு சார். அதுக்கு இங்க இருந்து அம்மாவை கூப்பிடுவியா? சரி, சீக்கிரம் முடிச்சுட்டு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிடுறேன் சார். சீக்கிரம் முடிக்கணுமா? முடிச்சிடுறேன். இது என்ன கரை இன்னும் அப்படியே இருக்கு? சட்டையை கிளீன் பண்ணலையா? அப்ப உள்ள என்னதான் பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? கிளீன் பண்ண சார். அதான் பண்ணலையே, அப்படியே தானே இருக்கு. பாத்ரூமை கிளீன் பண்ண சார். அதுல துணியை கிளீன் பண்ண மறந்துட்டேன். மறந்துட்டியா? இது பாரு, இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்தா என் ரெஸ்டாரண்ட்ல வேலையே செய்ய முடியாது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமா, உன்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு பஞ்சாபி வேஷம் போட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு அலையலாம். சரி, எதுக்கு நிக்கிற? வெளியே போ, எனக்கு ஒரு முக்கியமான கால் இருக்கு. கொஞ்சம் பிரைவசி வேணும். சார், வந்து பாத்ரூமை செக் பண்ணிக்கோங்க சார். எதுக்கு? என் சர்வீஸ் நல்லா இருக்கான்னு மேனேஜ்மெண்ட்ல உங்ககிட்ட கேட்பாங்க சார், அதுக்கு தான். ஓ, ஒரு சர்வீஸை பார்த்து அதை சூப்பர்வைஸ் பண்ணி அதுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறதெல்லாம் என் பொறுப்பா? சரி, பாக்குறேன். சார், என்ன? செப்பலை வெளியே விட்டுருங்க சார். எதுக்கு? அது வந்து சார், ஆக்சுவலா வாஸ்துப்படி அது குபேர மூலை. அது தெரியாம அவங்க பாத்ரூம் கட்டிட்டாங்க. குபேரன்னா செல்வம். லட்சுமி இருக்கிற இடத்துல செருப்பு போடலாம், நடக்கலாமா சார்? இந்த நியாய தர்மம் எல்லாம் நல்லா பேசு, ஆனா சிங்கு வேஷம் போட்டுக்கிட்டு ஊரையே ஏமாத்து.
விழுப்புறாரு 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 விழுப்புறாரு. சத்தமே காணுமே. இருந்தாரா இல்லையா? ஏய், என்ன பண்ணிருக்கே? சுத்தமா கிளீனா பண்ணல நீ. ஐயோ, ஒருவேளை ஷாம்புவை பார்த்துட்டாரா? ஐயோ, ஐயோ, அம்மா. என்ன சார் நீங்களும் அம்மாவை கூப்பிடுறீங்க? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? ஏய், வாடா. ஏய், டம்மி சிங்கம், இங்க வா. ஐயோ, ஐயோ சார், என்ன சார், என்ன சார் ஆச்சு? ஐயோ, ஏய், என்ன இங்க கீழே ஏதோ வளவளன்னு இருந்தது. சார் கீழே 1000 இருக்கும் சார். நம்ம தான் பார்த்து வரணும். பார்த்து வர மாட்டீங்களா? வலிக்குதே. வாங்க சார், வாங்க, பார்த்து மெதுவா வாங்க. என்னதான் ஆச்சு? அப்படிதான், எந்திரிங்க எந்திரிங்க சார். அம்மா, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. ஆ, என்னாச்சு? எனக்கு தெரியும் சார். ஆ? அது வந்து சார், அசால்ட்டா உள்ள போகும்போதே தெரியும் சார் இப்படிதான் நடக்க போகுதுன்னு. அதான் சார் நடந்துச்சு. சரி போலாம் வாங்க. என்ன சார் ரொம்ப வலிக்குதா? அப்படி உட்காருங்க. ஆ, 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 ஆ. எங்க சார் வலிக்குது? இங்கயா? தொடாத, தொடாத. ஒண்ணும் இல்ல சார், இடுப்பு சுளுக்கிருக்கோம். நான் போய் தைலம் கொண்டு வரேன். ஐயோ. சார் படுங்க சார். நல்லா திரும்பி படுங்க சார், தைலம் தைக்கலாம். எங்க வலிக்குது சார்? இங்கயா? இங்கயா சார்? இங்கயா சார்? என்ன சார், நான் என்ன கரண்ட் ஷாக் கொடுத்தேன்? இப்படி குதிக்கிறீங்க? ஒரு மனுஷனுக்கு கூச்சம் இருக்கலாம், ஆனா அதுக்காக கூரைய தொடர அளவுக்கு இருக்க கூடாது. நீ தொட்ட ஒரு மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது? சும்மா குதிக்காதீங்க. மச்சக்கண்ணே கொஞ்சம் கேட்டு பாரு என்ன பத்தி. இப்ப எப்படி சார் இருக்கு? சூப்பரா இருக்கு. எங்க கத்துக்கிட்டே இந்த வித்தைய? நான் எங்க கத்துக்கிட்டாரு? சார் கொஞ்ச நாள் குற்றாலத்துல மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன் சார். தானே பார்த்தேன். உன் கை ரொம்ப சாஃப்டா இருக்கு. நீ தேய்க்கிறதே தெரியல. அப்படியே ஒரு பொண்ணோட கை மாதிரியே இருக்கு. நான் பொண்ணே ராயா. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆயிருக்காதுல்ல? உனக்கு வரப்போற மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவ. அதுவும் பொண்டாட்டிக்கிட்டே நீ சொல்றியா? சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? ஏன் கேக்குறேன்? இல்ல, இப்படி ஒரு ஹோட்டல்ல தனியா வந்து தங்கியிருக்கீங்களே, கல்யாணம் இருந்தா ஒய்ஃபோட வீட்டுல தானே இருந்திருப்பீங்க, அதான் கேட்டேன். நான் இங்க ஹோட்டல்ல தங்குறதுக்கு காரணமே என் ஒய்ஃப் தான். ஏன் சார்? பொம்பளை அவ ராட்சசி. நான் அவ்வளோ ரிச்சா இருக்கேன், பெரிய வீடு கட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஹோட்டல்ல தங்க வேண்டிய அவசியம் எனக்கு பாரு. எல்லாம் அவ்வளவுதான். அப்படி என்ன சார் பண்ணாங்க? இல்ல சொன்னா புரியாது, விட்டுரு. சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்க போற பையன் நானே, எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். அந்த லூஸோட ஒரு நாள் முழுக்க வீட்லயே இருக்கணுமா? யாரு லூசு? நீதான் லூசு. கும்பிட்டாரு. பொண்டாட்டி ஆசை வீட்டுல இருக்க சொன்னா இருக்க வேண்டியது தானே சார்? அட நீ வேற. அவ பாசத்துல எல்லாம் இருக்க சொல்லல.
அவன் யார்கிட்டயோ கேவலமான சவால் விட்டுருக்கான், அதனால எனக்கு இருக்க சொல்றான். அந்த சவாலா? டார்ச்சர் பண்றேன் என்ன? காரணம் என்னவா இருந்தா என்ன சார், நீங்க வீட்ல இருக்க போறது பொண்டாட்டி கூட தானே. எனக்கு என்னவோ உங்க வைஃப் ரொம்ப நல்லவங்கன்னு தோணுது. ஊர்ல பொம்பளைங்க எல்லாரும் புருஷனை பத்தி வரவங்க போறவங்க கிட்ட குறை சொல்லி தெரியுறாங்க. ஆனா உங்க வைஃப் உங்களை வீட்ல இருக்க வைக்க தானே சவால் விட்டுருக்காங்க. பொண்டாட்டி கிட்ட தோத்து போறதுல நீங்க ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. பொண்டாட்டி கிட்ட தோத்தவங்க தான் உலகத்தையே ஜெயிச்சிருக்காங்க சார். அடச்சுமா இரு. என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுறேன். அவ இவ்வளவு பெரிய கிராதகின்னு எனக்கு தான் தெரியும். இந்த பாரு, அவளை மறக்கத்தான் இங்க வந்து தங்கியிருக்கேன். சும்மா அவளை பத்தி எனக்கு மறுபடியும் நினைவுபடுத்தாது. அதுக்கு இல்ல சார். யாரு இது? யாரு? சார், ரூம் சர்வீஸ் சார். அத நீ இங்க இருக்கிய, அது யார்? அது அது வந்து என்ன மாதிரியே இன்னொரு ரூம் சர்வீஸ் பாய் சார். இருங்க சார், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ, குற்றாலத்துல இப்படித்தான் மசாஜ் பண்ணுவியா? సార్ ఏంటి రూమ్ క్లీన్ చేయమంటావా? ఆమా సార్, నేనే చూసుకుంటాను, నువ్వు వెళ్ళు. இல்ல நான் தான் சார் பண்ணணும். పర్వాలేదులే, ఒక గంట తర్వాత రా. என்ன சிங்க தெலுங்குல பேசுறான்? யார் அது? அதான் நீ இங்க இருக்கல, அவன் எதுக்கு வந்தான்? அது நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுல்ல சார், அதான் பார்க்க வந்தான். சரி, இப்போ நான் பாத்துக்கிறேன். சார் பரவாயில்ல சார், எனக்கு வேலையெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க. இத கூட செய்யலன்னா எப்படி? சரி, என் பேக்ல ஒரு ஏர் பில்லோ இருக்கும், அதை எடுத்துட்டு வா. ஓகே சார். கிடைச்சதா? சார் இந்தாங்க. வாய் வேணா நாரப்பேட்டை வரைக்கும் போகும், ஒரு பில்லு ஊதுறதுக்கு வக்கில்ல. கொடுங்க சார், நான் ஊதி தரேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, கொடுங்க சார். ஆயிடுச்சா? சார் இந்தாங்க, இப்போ வச்சுக்கோங்க. என்ன பண்றது? ஹிட்லருக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் போகலையே. நம்ம ஞாபகம் வர மாதிரி ஏதாவது செய்யணுமே. உங்க வைஃப் எப்படி இருப்பாங்க சார்? அவங்க பேர் என்ன சார்? இப்பதானே அவளை பத்தி பேசாதேன்னு சொன்னேன். சரியான ஃப்ராடு. என்ன வீட்டுல இருக்க வைக்கிறதுக்காக அவன் என் கையில சொம்ப மாட்டி விட்டா, தெரியுமா உனக்கு? இப்ப கூட அவ சும்மா இருக்க மாட்டான். எப்படியாவது பிளான் பண்ணி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும்னு யோசிச்சுட்டு இருப்பான். சரியான திருடி அவன். சரி விடுங்க சார், இங்க இல்லாதவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது. நான் பேசுவேன். எல்லாமே தப்பு தப்பாதான் போயிட்டு இருக்கு. சார் திருப்பாதீங்க. ஏன்? ஐலம் துணியில படுது, கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி படுங்க சார். அப்புறம் எனக்கு கொஞ்சம் எப்படி ஒத்து பாக்குறாரு?
கண்டுபிடிச்சிட்டாரா? உன் மீச தலைகீழ இருக்கிற மாதிரி இருக்கு. தலைகீழவா ஒட்டிட்டோம். ஐயோ காட்டு திரும்ப. ஐயோ ஹாசினி காரியத்தை கேட்டுட்டேன். திரும்பங்கிறல பாரு பாரு, மீசல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அப்ப கரெக்டா தான் சார் இருக்கு. என்ன கரெக்டா இருக்கு? என் கண்ணுக்கு தெரியலையா? பாரு, கரெக்டா இல்ல. அப்ப, இல்ல சார், அது உங்களுக்கு இடுப்பு சுளுக்குங்கிறதுனால அப்படி தெரியுது. இடுப்பு தானே சுலுக்கிச்சு, என் மூளையமா சுலுக்கிச்சு. லூஸ் மாதிரி பேசாத. ஏதோ ஒரு மாதிரி டிசைனா இருக்கு உன் மீச. காட்டு. இல்ல சார், இது டிசைனே அப்படிதான். இது எங்க ஃபேமிலி மீச சார். எங்க அப்பா அம்மா எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும். அம்மாவுக்குமா? அஹ், அஹ், அம்மா அம்மா நான் சொன்னேன். அண்ணன் அண்ணன்னு சொன்னேன். டவுட்டா இருக்கே. என்ன இன்டர்கம் அடிக்குது? ஒருவேளை அந்த ரூம் பாய் அடிக்கிறானா? ஐயோ ஹலோ சார், உங்களை தேடி உங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க சார். ஐயோ என்னாச்சு? குடு. ஹலோ, என்னாச்சு? சார், உங்களை தேடி உங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க சார். ஹாசினி இங்க வந்தாளா? எங்க அவ? உங்களை பார்க்கணும்னு தான் வந்திருந்தாங்க சார். ஆனா நான் அலோ பண்ணல சார், போயிட்டாங்க. அதை இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் ஃபோன் பண்ணேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ச்சே, அந்த பிசாசு இங்கே வந்துட்டாளா? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. எவ்வளவு திமிரு இருந்தா இங்க வருவா அவ? அவளை பார்த்திருந்தேன்னா நான் ஓட ஓட விரட்டி இருப்பேன் அவளை. நோ, அவ போயிருக்க மாட்டா. சான்ஸே இல்லை. அவ இங்கே எங்கேயாச்சும் இருப்பா. இந்த ஹோட்டலுக்குள்ள எப்படி வரலான்னு பிளான் போட்டுட்டு இருப்பான் இந்த குட்டி சாத்தான். குட்டி சாத்தானா? நான் சொல்லல என் பொண்டாட்டி எப்பேற்பட்ட ஆளுன்னு பாத்துட்டேல. சரி, நீ போ. இத பத்தாதுன்னு நீ வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. நீ போ, நீ போ. ஏய் இரு. எதுக்கு நிக்க சொல்றாரு? நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கேன். கொஞ்சம் டிப்ஸ் வாங்கிட்டு போ. இது எப்படி என் பர்ஸ்குள்ள வந்துச்சு? இந்த பிசாசோட முகமே பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த போட்டோ என் பர்ஸ்ல. சார், சும்மா சொல்லாதீங்க. உங்களுக்கு உங்க மனசுல ஒரு ஓரமா வைஃப் மேல பாசம் இருக்குல்ல? இல்லன்னா பர்ஸ்ல அவங்க போட்டோலாம் வைப்பீங்களா? யாரு? நானா? இவ்வளவு நான் மனுஷியாவே மதிக்கிறது இல்ல. இதுல இவளோட போட்டோ நான் என் பர்ஸ்குள்ள வைப்பேனா? ஓவியா? தாங்க சார். சார், அழகா இருக்காங்க சார். நீங்களும் உங்க ஒய்ஃபும் செம்ம மேட்ச் சார். அது மட்டும் சொல்லாத. இவெல்லாம் என் பக்கத்துல நின்னால அப்படியே மூக்குல குத்தணும்னு தோணும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். அவங்க முகத்தை பாருங்க. வெள்ளந்தியான முகம் சார். கனவுல கூட தப்பு செய்ய மாட்டாங்க. நீங்க ஏதோ அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போங்க சார். அவ முகத்தை பார்த்து எடை போடுறாத. அவ சரியான வில்லி, ஒரு குள்ளநரி, ஒரு பாம்பு, எல்லாம் சேர்ந்த ஒரு புத்தி அவளுக்கு. இப்போ வேஷம் போட்டு வந்து திருட்டுத்தனமா என்கிட்ட தாலி வாங்கிக்கிட்டு அவ காரியம் ஆகணும்னு அவ என்ன வேணா பண்ணுவா. உலக மகா மோசடி பேர் வழி. ஏய் ஹாசினி, கொஞ்சம் பொறுமையா இரு. காரியம் கை கூடி வரும்போது உடைச்சிடாத. இப்போ சண்டை முக்கியம் இல்ல, சக்சஸ் தான் முக்கியம். ஏஜேவை எப்படியாவது சமாதானப்படுத்தி ஜெயமா கிட்ட போட்டு சவால ஜெயிக்க பாரு. சரியான ஃப்ராட் மூளை, பித்தலாட்டம், எப்ப பாரு திருட்டுத்தனம். அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. ச்சே. ஹாசினி, ஏய், ஷ், ஷ். ஏய்,
ப்ளீஸ் ப்ளீஸ் கூல் டவுன். யோ ஹிட்லர், யார் யா ஃப்ராடு? நீ தான் ஃப்ராடு. ஐயோ உச்சா, பொண்டாட்டி கிட்ட வெட்டி வம்பு பண்ற நீ அசிங்க பிடிச்சவனா இல்ல வீட்டுக்கு வான்னு கூப்பிடுற நான் அசிங்க பிடிச்சவளா? நீ ஹாசினி மாதிரி. என்ன மாதிரி? நான் ஹாசினியே தான். பாரு. ஐயோ